அதனின் அதனின் நீலன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. ஆ இந்த ஒரு குறள் மனித வாழ்க்கையோட மிக ஆழமான ஒரு மெய்யல் உண்மையை சொல்லுது. நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். நாம எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுவே தான் நம்மள வலிக்கச் செய்யுது. ஆமா, அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். எதை இது முற்றிலும் என்னுடையது அப்படின்னு நம்ம மனம் ரொம்ப இறுக்கமா பற்றி கொள்ளுதோ அதையே இழந்துடுவோங்கிற பயமும் அந்த பயத்தினால வர்ற ஒரு நிரந்தரமான துயரமும் நமக்குள்ள பிறக்குது. இப்போ இந்த உலகத்துல மனிதன் துன்பப்படுறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு நீங்க எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? பொதுவா மக்கள் பணம் இல்லைன்னா உறவுகள் சரியில்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. கரெக்ட். பணம் இல்லாததா, உறவுகள் உடைவதா, இல்ல வாழ்க்கை நம்மளை ஏமாத்துறதா அப்படின்னு யோசிப்போம். ஆனா இல்ல, மனிதனை மிக அதிகமா வதைக்கிற ஒண்ணே ஒண்ணு பற்று. திருவள்ளுவர் அந்த ஒரே வரியில மனித மனதோட அந்த மாயையே கிழிச்சு காட்டிடுறாரு. நீங்க எதிலிருந்து விலகுகிறீர்களோ அதனால உங்களுக்கு இனி துன்பம் வராது. கண்டிப்பா. இப்போ பணத்தின் மேல அதீத பற்று இருந்தா அதை எழுந்துருவோங்கிற பயம் வந்துட்டே இருக்கும். ஆமா. ஒரு உறவு மேல அளவுக்கு அதிகமான பற்று இருந்தா பிரிவோட வலி வரும். புகழ பிடிச்சுக்கிட்டா ஒரு சின்ன அவமானம் கூட நம்ம கொன்றுடும் இல்லையா? ஆனா ஒரு மனிதன் மெதுவா அனைத்தையும் தன் மனசுல இருந்து கழற்றி விட ஆரம்பிச்சுட்டா அவன் எதையும் இழக்கிறதே இல்ல. ஏன்னா அவன் எதையும் இது எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு பிடிச்சுக்கல. அதாவது அனைத்தையும் மனசிலிருந்து கழட்டிட்டா இழப்பதற்கு ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவுதான். கரெக்ட். இதுதான் அடிப்படை. உலகத்தோட பல ஞான மரபுகள் சொல்ற மைய கருத்து இதுதான். இப்போ இந்த தத்துவத்தெல்லாம் துறந்த ஒரு முனிவர் அமைதியான ஒரு காட்டுல உட்கார்ந்து சொல்றது ரொம்ப இயல்பு. ஆனா நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி, எல்லையற்ற அதிகாரம், கற்பனை செய்ய முடியாத செல்வம் என உலகமே அவர் காலடியில இருக்கு. ஆனா அவர் தன் தனிப்பட்ட நாட்குறிப்புல இந்த அதிகாரமும் புகழும் வெறும் குப்பை அப்படின்னு தனக்குத்தானே எழுதிக்கிறாரு. நிஜமாவா? ஒரு பேரரசர் அப்படி எழுதினாரா? ஆமா. கிபி 161 முதல் 180 வரை ரோமானிய பேரரசரா இருந்தா மார்க்கஸ் அரேலியஸ் இதைத்தான் செஞ்சாரு. அவர் எழுதின மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ரகசிய குறிப்புகளை கொண்டு இந்த பற்றின்மை அப்படிங்கிற தத்துவத்தை நடைமுறை வாழ்வுல எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல விரிவாக அலச போறோம். இது கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இப்போ இது எப்படி இருக்குன்னா, உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட சிஇஓ தன்னோட தனிப்பட்ட டைரியில இந்த அதிகாரமும் பணமும் ஒரு மாயவலை அப்படின்னு எழுதுறது போல இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நீங்க இத கேக்குறப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த குறிப்புகளை அவர் மத்தவங்க படிச்சு பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல வெளியுலகின் பார்வைக்காகவோ எழுதவே இல்ல. டான்யூப் நதிக்கரையில பனிமூடிய போர்க்களங்கள்ல இரவோட நிசப்தத்துல கிரீக்க மொழியில தனக்குத்தானே அவர் கொடுத்துக்கிட்ட ரகசிய அறிவுரைகள் தான் இவை. ஆமா, ஒரு பக்கம் போர்க்களத்தோட ரத்தவாட, இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கிற மாபெரும் பொறுப்பு. கரெக்ட். இதுக்கு நடுவுல ஒரு மனிதன் தன் மனதோட பேசுறான். தங்கம், புகழ், அதிகாரம்னு எல்லாமே கொட்டி கிடக்கும்போது ஒரு பேரரசன் எப்படி அதோட ஒட்டி கொள்ளாம பற்று இல்லாம இருக்க முடியும்? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ மார்க்கஸ் அரேலியஸ் பின்பற்றின ஸ்டோயிக் தத்துவத்துல இதுக்கு மிக தெளிவான ஒரு செயல்முறை இருக்கு. அதாவது ஸ்டோயிக் தத்துவத்தோட அடிப்படை என்னன்னா, வெளிப்புறச் செயல்களோ பொருட்களோ இல்ல மற்ற மனிதர்களோ ஒரு மனிதனை நேரடியா துன்புறுத்துறதே இல்ல. ஓ, அப்போ எதுதான் துன்புறுத்துது? அதை பற்றி நம்ம மனம் கொள்ளும் மதிப்பீடு, அதாவது ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தீர்ப்பு தான் நம்மை துன்புறுத்துது. எல்லாம் நம் சிந்தனையை பொறுத்தது அப்படிங்கறதான் இதனுடைய மைய கருத்து. புரியுது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது வெறும் ஒரு தகவல் தான். அந்த தகவலுக்கு உங்களோட மனசு என்ன வண்ணம் பூசுது அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களோட உணர்வுகள் முடிவாகுது. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அலுவலகத்துல என் மேலதிகாரி என்னை கடுமையா விமர்சிக்கிறார்னு வச்சுக்குவோம். அந்த விமர்சனம் அப்படிங்கிற வார்த்தைகள் காத்துல வர வெறும் ஒலிகள் மட்டுமே. நான் அவமதிக்கப்பட்டேன், என் கௌரவம் போயிடுச்சு அப்படின்னு உங்க மனம் ஒரு தீர்ப்பு எழுதுது இல்லையா? ஆமா ஆமா. அந்த தீர்ப்பு தான் எனக்கு வலிய தருது. அப்போ அந்த தீர்ப்பையே நான் எழுதாம தவிர்த்துட்டா வெறும் ஒலிகள் என்ன எப்படி காயப்படுத்த முடியும்? இதைத்தானே அவர் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அந்த மெக்கானிசத்தை நீங்க மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இத பௌத்த தத்துவத்துல இரண்டாவது அம்பு, அதாவது செகண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது அம்பு அது என்ன? இப்போ முதல் அம்பு உங்களை தாக்குது,
அது வெளிப்புற நிகழ்வு, அதை தவிர்க்க முடியாதது. ஆனா ஐயோ எனக்கு வலிக்குதே, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நீங்களாகவே உங்கள் மேலே எழுது கொள்ளும் இரண்டாவது அம்பு தான் அந்த தீர்ப்பு. இது முற்றிலும் தவிர்க்கக்கூடியது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. மார்க்கஸ் தன் குறிப்புகள்ல என்ன சொல்றாருன்னா, நான் காயப்படப்பட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீக்கு, காயம் தானாகவே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மரமோ கல்லோ தனக்கு நடக்கிறத நல்லது என்றோ கெட்டது என்றோ பிரிச்சு பார்க்கறதில்ல. மனிதர்களுக்கு மட்டுமே அந்த தீர்ப்பளிக்கும் திறன் இருக்கு இல்லையா? ஆமா, எந்த ஒரு வெளிப்புற நிகழ்வும் நம் மனதிற்குள் ஊடுருவி நம்மை காயப்படுத்த முடியாது. நாம அதுக்கு அனுமதி அளிக்கலனா. தத்துவார்த்தமா பாக்குறப்போ இது மிகவும் தர்க்க ரீதியாக இருக்கு. ஆனா நிஜ வாழ்வோட சலனங்களை எதிர்கொள்ளும்போது இது சாத்தியமா? ஒரு பல கோடி மதிப்புள்ள ஆடம்பர பொருட்களை பார்க்கும்போது, ஒரு சுவையான உணவை பார்க்கும்போது அது மேல ஒரு ஆசை இயல்பாகவே எழத்தானே செய்யும். ஒரு பேரரசனா மார்க்கஸ் அரேலியஸ் எப்படி அந்த ஆசையை கட்டுப்படுத்தினார்? வெறும் தீர்ப்ப மாத்திர அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டா மட்டும் அந்த ஈர்ப்பு போயிடுமா என்ன? அதுக்குதான் அவர் மெரிஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான மனப்பயிற்சியை கையாண்டாரு. இது உளவியல் ரீதியா நம்ம மூளைய மறுசீரமைப்பு செய்யற ஒரு வலிமையான ஆயுதம். மெரிஸ்மோஸ் அப்படின்னா என்ன? மெரிஸ்மோஸ்னா ஒரு பொருளை அதோட அடிப்படை மூலக்கூறுகளா அதோட நிஜமான இயல்புக்கு உறுத்து பார்ப்பது. இங்கிலீஷ்ல ஸ்ட்ரிப்பிங் டவுன்னு சொல்லுவோம். சமூகமும் நம் மனசும் ஒரு பொருளின் மேல ஏற்றி வச்சிருக்கிற கவர்ச்சியான பிம்பத்தை உடைச்சு அதோட உண்மையான ரூபத்தை வெறுமனே பார்க்கறது. ஒரு பொருளோட கவர்ச்சியை கிழித்து பார்க்கறதா? அவர் இதை எப்படி செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு அவர் குறிப்புகள்ல ஏதேனும் உதாரணங்கள் இருக்கா? நிறையாவே இருக்கு. இப்போ அவர் முன்னாடி ஒரு மிகச் சுவையான விலையுயர்ந்த பன்றி இறைச்சியோ இல்ல பறவை இறைச்சியோ பரிமாறப்படுதுன்னு வச்சுப்போம். சரி. அவர் மனம் ஆஹா என்ன ஒரு அற்புதமான ராஜபோகமான உணவு அப்படின்னு நம்புவதற்கு பதிலா இது செத்துப்போன ஒரு மிருகத்தோட பிணம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக் கொள்வார். நிஜமாவா? ஆமா. அதே போல பல ஆண்டுகள் பழமையான அரசர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய விலைமதிப்பற்ற வைன் அவருக்கு வழங்கப்பட்டால் இது வெறும் புளித்து போன திராட்சைச்சாறு அப்படின்னு பிரிச்சு பார்ப்பார். சமூகத்தோட பார்வையில மிக உயர்ந்ததா கருதப்படுற பொருட்களை அவற்றின் அடிப்படை உயிரியல் கூறுகளா அவர் தரம் பிரிக்கிறாரு. கொஞ்சம் பொறுங்க, இது கேட்கவே சற்று அதிர்ச்சியா இருக்கே. இப்படி பார்த்தா வாழ்க்கையில சுவாரஸ்யமே போயிடாதா? இப்ப நான் ஒரு பிரியாணிய பார்த்து இது வெறும் செத்துப்போன கோழியோட தசை அப்படின்னு நினைச்சா அப்புறம் எப்படி அதை ரசிச்சு சாப்பிட முடியும்? ஒரு அழகான உடையையோ காதலையோ இப்படி எல்லாம் அணு அணுவா பிரிச்சு பார்த்தா அது மிகவும் மனச்சோர்வை ஏற்படுத்துற மாதிரி இல்லையா? எதிலுமே ஈடுபாடு இல்லாம வாழ்க்கை ஒரு சாம்பல் நிறமா மாறிடாதா? இப்போ மார்க்கஸ் அரேலியஸோட அதிகாரத்தோட அடையாளமே அவர் அணியிற அந்த ஊதா நிற அரச உடைதான். ரோமானிய பேரரசுல அந்த உடைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. ஆனா அவர் அதை கடல் நத்தையோட ரத்தத்துல ஊற வைக்கப்பட்ட ஒரு செம்மறியாட்டோட ரோமம் அப்படின்னு எழுதினாரு. உடல் உறவு அப்படிங்கிறத வெறும் உராய்வும் சளியும் வெளியேறும் ஒரு சாதாரண உயிரியல் செயல் அப்படின்னு முத்திர குத்தினார். நீங்க சொல்ற மாதிரி இதை கேட்கும்போது வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு மனநிலையா இது தோணலாம். ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா உளவியல் ரீதியா இங்க நடக்கிறது வேற. இதோட நோக்கம் மனச்சோர்வடைறதோ இல்ல வாழ்க்கையை வெறுப்பதோ கிடையாது. மாறா இந்த பொருட்கள் மேல நம்ம மூளை உருவாக்குற அந்த டோப்பமின் எதிர்பார்ப்பை உடைக்கிறது தான். டோப்பமின் எதிர்பார்ப்புனா? ஒரு பொருளை பத்தி உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டா அந்த பொருள் உங்களை அடிமைப்படுத்தாது. இப்போ ஒரு ஊதா நிற ஆடைக்கு ஏன் அவ்வளோ மதிப்பு? ஏன்னா சமூகம் அதுக்கு ஒரு மதிப்பு கற்பனை செஞ்சு வச்சிருக்கு. நாம அந்த ஆடைய அணியும் போது ஆடைய ரசிக்கிறதில்ல, அந்த ஆடை நமக்கு தர்ற சமூக அந்தஸ்தை தான் ரசிக்கிறோம். அந்த போலி பிம்பத்தை அவர் உடைக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. அந்த ஆடை வெறும் ஆட்டு ரோமந்தானே தவிர அது என் மனிதத்தன்மையோ என் குணத்தையோ உயர்த்தப் போவதில்லை அப்படின்னு உணர்கிறார். இப்போ இதோட உள்ளர்த்தம் நல்லா விளங்குது. அதுதான் இதோட உண்மையான பலன். ஒரு பேரரசரா அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் அந்த ஆடம்பரங்கள்ல மூழ்கி தன்னை தொலைச்சிருக்க முடியும். ஆனா இந்த மெரிஸ்மோஸ் பயிற்சி அவர் அதிகாரத்தோட பிடியிலிருந்தும் ஆசையோட பிடியிலிருந்தும் விடுவிச்சுது. சூப்பர். இது ஒரு மனிதனுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கும் மனப்பயிற்சி. ஒரு பொருள் மேல நீங்க வச்சிருக்கிற மாயையை நீக்கிட்டா அதன் பின் அதை அனுபவிச்சாலும் நீங்க அதுக்கு அடிமையாக மாட்டீங்க. ஒரு சுவையான உணவை அவர் கண்டிப்பா ரசிச்சு சாப்பிட்டிருப்பார். ஆனா நாளைக்கு அந்த உணவு கிடைக்கலன்னா அதுக்காக அவர் மனம் வருந்தாது. அதுதான் வள்ளுவர் சொன்ன பற்றின்மை. சரி, பொருட்கள் கண்களுக்கு தெரியறவை. அதனால அத இது வெறும் ஆட்டு ரோமம், இது திராட்சைசாறு அப்படின்னு பிரிச்சு மேஞ்சிடலாம். ஆனா மனிதர்களுக்கு மிகவும் பிடிச்சமான கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய பற்று இருக்கே, அதுதான் புகழ் மற்றும் மற்றவர்களோட அங்கீகாரம். நாமே இப்போ ஒரு சின்ன போஸ்ட் போட்டா எவ்ளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு திரும்ப திரும்ப பாக்குறோம் இல்லையா? ஆமாமா, அது ஒரு பெரிய நோய்.
அப்போ கண்களுக்கு தெரியாத இந்த அங்கீகார பசிய, அதுவும் உலகமே வணங்குற ஒரு பேரரசன் எப்படி எதிர்கொண்டார்? இதை எப்படி உரித்து பார்க்க முடியும்? புகழை பொறுத்தவரை மார்க்கஸோட பார்வை இன்னும் கூர்மையானது. அத ஒரு அப்பட்டமான மாயை அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து தப்பிக்க அவர் பிரபஞ்ச பார்வை, அதாவது காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கறது ஒரு ஆயுதமாக கையில எடுத்தார். பிரபஞ்ச பார்வைனா ரொம்ப மேல இருந்து பாக்குறதா? ஆமா, தன்னை சுற்றி நடக்கிறத மேலிருந்து ஒரு பிரபஞ்சத்தோட கோணத்துல காலத்தோட ஒரு பெரிய பின்னணியில வச்சு பார்க்கறது. தனக்கு முன்னாடி இருந்த மாபெரும் அகஸ்டஸ் பேரரசோட அரசவைய அவர் நினைவு கூர்ந்து பார்க்கறாரு. அகஸ்டஸோட மனைவிகள், மருத்துவர்கள், நண்பர்கள், ஜோதிடர்கள்னு அந்த பெரிய அரசவையில் இருந்த அனைவருமே இப்போ எங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு. இது எப்படின்னா, நாம ஒரு விமானத்துல மிக உயரத்துல பறக்கும்போது கீழே பாப்போம் இல்லையா? பெரிய கட்டிடங்கள்லாம் சின்ன தீப்பெட்டி போலவும், மனிதர்களும் கார்களும் எறும்புகள் போலவும் தெரியும். அந்த உயரத்துல இருந்து பார்க்கும்போது கீழே நடக்கிற சண்டைகள், ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே எவ்வளவு அற்பமா தோணும். அதுபோல மார்க்கஸ் அரேலியஸ் தன் மனசுக்குள்ள எப்போதுமே காலத்தோட அந்த உச்சியில பறந்துகிட்டே இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதேதான், அகஸ்டஸோட அரசவையில இருந்த அத்தனை பேரும் இப்போ செத்து சாம்பலாகிட்டாங்க. அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் போன்ற மாபெரும் வெற்றியாளர்களும் இப்போ வெறும் புராண கதைகளாகவோ அல்லது மறக்கப்பட்ட பெயர்களாகவோ மாறிட்டாங்க. உண்மைதான். நேற்றிருந்தவர்கள் இன்று வெறும் சாம்பல் மற்றும் புகை அப்படின்னு சொல்றாரு மார்க்கஸ். பூமி என்பது விண்வெளியில ஒரு சிறு புள்ளி. அதுல நமது வாழ்விடம் எவ்வளவு சிறியது. பிறகு எதற்காக இந்த புகழ் போதை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பிரபஞ்சத்தோட வயசோட ஒப்பிடும்போது மனிதனோட ஆள் அப்படிங்கிறது ஒரு சின்ன மின்னல் வெட்டு போன்றதுதான். அதுல ஏன் புகழ பாடி என்ன ஆக போகுது? இத ஏத்துக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா அலெக்சாண்டரோ சீசரோ செத்து போய் விட்டார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேனே, ஏன் அலுவலகத்துல என் ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், ஏன் உறவுகள்ல என்னை மத்தவங்க மதிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது ஒரு மனித இயல்பு தானே. எதிர்காலத்துல என்ன ஆகும் அப்படிங்கறத விட நிகழ்காலத்துல அந்த புகழ் எனக்கு தேவைப்படுதே. மார்க்கஸ் அரேலியஸ் இதுக்கும் ஒரு ஆழமான பதிலை வச்சிருக்காரு. நீண்ட காலம் வாழ்பவரும் சரி, பிறந்த மறுநாளே இறப்பவரும் சரி, வாழ்க்கையில இழப்பது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்ன? அது இந்த நிகழ்காலம் மட்டுமே. கடந்த காலம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு, அது உங்க கையில இல்ல. எதிர்காலம் இன்னும் வரல, அதுவும் உங்க கையில இல்ல. ஒரு மனிதன் இழப்பதற்கு அவன்கிட்ட இருக்கிறது இந்த நிகழ்காலம் மட்டுமே. இதத்தான் மார்க்கஸ் மிக ஆழமா பதிவு செய்றாரு. நீங்க புகழ விரும்பும்போது என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்குது? அதாவது என் சந்தோஷம் மற்றவர்கள் கையில போயிடுது. நான் ஒரு வேலையை செய்றேன், அதுக்காக நீங்க என்ன பாராட்டணும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தா, ஏன் மன அமைதிக்கான ரிமோட் கண்ட்ரோல உங்ககிட்ட கொடுத்துடுறேன் இல்லையா? நீங்க பாராட்டினா நான் மகிழ்வேன், நீங்க திட்டினா நான் துவண்டு போவேன். அதுதான் மார்க்கஸோட மிகப்பெரிய திறவுகோல். உன் மனதோட அமைதியை நீ இன்னொருவனோட நாக்குல தேடுகிறாயா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. வாவ், செம்ம வரி அது. கட்டுப்பாட்டுல உள்ளத மட்டும் முழுமையா வாழுங்க. ஒரு நல்ல மனிதனா, ஒரு நேர்மையான பணியாளரா உங்க வேலையை செய்யுங்க. ஆனா அதுக்கான பலனையோ புகழையோ மற்றவர்கள் தர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க உங்க வேலையை சரியா செய்யறதுலயே அந்த திருப்தி முடிஞ்சிரணும். அதாவது எல்லாவற்றையும் தள்ளி வச்சிட்டார். பொருட்கள் மீதான ஆசையை உரித்து பார்த்துட்டார். புகழையும் ஒரு பிரபஞ்ச பார்வையில வச்சு அற்பமாக்கிட்டார். ஆனா இவ்ளோ பெரிய உலகத்துல இவ்வளவு போர்கள், துரோகங்கள், பிளேக் போன்ற கொடிய நோய்கள்னு பல நெருக்கடிகளுக்கு மத்தியில அன்றாட வாழ்க்கையோட அழுத்தங்கள்ல இருந்து தப்பிக்க ஒரு மனிதன் எங்கதான் போறது? நாமனா ஒரு வார இறுதி விடுமுறைக்கு அமைதியை தேடி கடற்கரைக்கோ மலைப்பிரதேசங்களுக்கும் போயிடுறோம். ஒரு பேரரசனா மார்க்கஸ் எங்க தஞ்சம் புகுந்தார்? அவர் தஞ்சம் புகுந்த இடம் வெளியுலகத்துல இல்ல. அமைதியை தேடி மக்கள் மலைகளுக்கோ கடலுக்கோ போறாங்க. ஆனா மார்க்கஸ் எந்த நேரத்திலையும் உனக்குள்ளேயே நீ பின்வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. தனக்குள்ளேயா? ஆமா, மனிதனோட மனமே ஒரு அசைக்க முடியாத அகக்கோட்டை, அதாவது இன்னர் சிட்டடல் அப்படிங்கிறது அவர் நம்பிக்கை. உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய அரசியல் புயல் வீசினாலும் உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு பாதுகாப்பான கோட்டையை எழுப்பிக் கொள்ள முடியும். அங்கே யாருக்கும் அனுமதி இல்ல. உள்ளங்கைக்குள்ள ஒரு கோட்டை கேக்குறதுக்கே ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். என் கை அல்லது கால்ல பலமா அடிபட்டு ரத்தம் வருதுன்னு வச்சுக்குவோம். அல்லது என் வேலையை விட்டு என்ன நீக்கிடுறாங்க. எனக்கு வலிக்குதானே? அது உடல் ரீதியான வலியாகவோ அல்லது பொருளாதார ரீதியான வலியாகவோ இருக்கலாம். ஆனா என் மனம் அந்த பதற்றத்தை உணருதே. அது எப்படி நான் நினைச்சா மட்டும் வலிய உணராம இருக்க முடியும்? இது வெறும் மனதை ஏமாற்றும் வித்தை இல்லையா? இல்ல, இது மனதை ஏமாற்ற வித்தை அல்ல.
இதுதான் ஸ்டோயிக் தத்துவத்தோட உடல் மனம் பிரிக்கப்படும் நிலை. உடலும் மனமும் ஒன்னல்ல அப்படிங்கறத உணர்வது. நீங்க சொன்ன உதாரணத்தையே எடுத்துக்குவோம். கால்ல அடிபட்டு ரத்தம் வருது. உடல் அந்த வலிய உணரும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதை மறுக்க முடியாது. ஆ, சரி. ஆனா அந்த வலிய மூளை உணரும்போது, ஐயோ இது மோசமானது, என்னால தாங்க முடியலையே, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சே அப்படின்னு மனம் முத்திர குத்த வேண்டிய அவசியம் இல்ல. வலிய உடலோட மட்டும் நிறுத்திட்டு சிந்தனைய அமைதியா வச்சுக்க முடியும். ஓ, அதாவது வலி அப்படிங்கிறது உடலுக்கு நடக்கிற ஒரு உயிரியல் செயல்பாடு. ஆனா துன்பம் அல்லது பதற்றம் அப்படிங்கிறது நாமாக மனசால உருவாக்கிக் கொள்வது அப்படின்னு சொல்றீங்களா? நிகழ்வு வேற, நிகழ்வை பற்றிய என் உணர்ச்சி வேற அப்படின்னு இரண்டையும் பிரிச்சு பார்க்கணும். துல்லியமா அதுதான். உடலுக்கு வலி வரலாம், அது உடலோட பிரச்சனை. ஆனா இது ஒரு தீமை அப்படின்னு மனம் தீர்ப்பளிக்காத வரை அந்த வலியால ஆன்மாவை தொட முடியாது அப்படின்னு மார்க்கஸ் சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு. தன் வாழ்நாளோட இறுதியில கொடிய பிளேக் நோயால மார்க்கஸ் பாதிக்கப்பட்ட போதும், உடல் வேதனையால துடித்த போதும் கூட அவர் இந்த அகக்கோட்டைக்குள்ளதான் அமைதியா இருந்தாரு. வெளியுலகோட எந்த ஒரு வலியும் விமர்சனமோ அதிகாரமோ அந்த அகக்கோட்டைய அசைக்க கூட முடியாது அப்படின்னு அவர் நம்பினாரு. அதுதான் உண்மையான சுதந்திரம். தன் மனதோட சாவிய தங்கிட்ட மட்டுமே அவர் வச்சிருந்தாரு. நிஜமாவே ஆச்சரியமா இருக்குங்க. நாம ஆரம்பத்துல பார்த்த திருக்குறளோட நேரடி விளக்கமாகவே மார்க்கஸ் அரேலியஸோட வாழ்க்கை இருந்திருக்கு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல, எதிலிருந்து விலகுகிறாயோ அதனால் துன்பம் இல்லை அப்படிங்கிற வள்ளுவரோட வரிகளை ஒரு உலகப் பேரரசன் தனது சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டே தினசரி பயிற்சியா செஞ்சிருக்கான். பற்றின்மை அப்படிங்கிறது எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்கு செல்வதோ அல்லது எல்லாவற்றையும் இழப்பதோ இல்லை. உலகத்தோட மையத்துல நின்னுகிட்டே அத்தனை சுகபோகங்களுக்கு நடுவ வாழ்ந்துகிட்டே எதற்கும் அடிமையாகாம முழுமையான சுதந்திரத்தை பெறதுதான் உண்மையான பற்றின்மை. அதத்தான் மெடிடேஷன்ஸ் நமக்கு கத்துக் கொடுக்குது. கண்டிப்பா. நீங்களாக அனுமதி அளிக்காம யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது. நீங்களாகவே ஒரு பொருளின் மேல மதிப்பை கூட்டாம எந்த பொருளும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. உங்க மனசுதான் உங்களுக்கான மிகப்பெரிய கோட்டை. அதை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்க வாழ்க்கையோட அமைதி அடங்கி இருக்கு. இந்த ஆழமான தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். இத நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சுமார் 2000 வருஷத்துக்கு முன் உலகையே தன் கைகள்ல வச்சிருந்த ஒரு மாபெரும் மனிதன் அந்த அதிகாரத்தையும் ஆடம்பரத்தையும் தன் மனசுக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறதுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடினான். வெற்றியும் கண்டான். ஆனா இன்னைக்கு உங்க கைகள்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்மார்ட் போனோ, சோஷியல் மீடியால வர்ற லைக்ஸோ அல்லது உங்க விசிட்டிங் கார்டுல இருக்கிற ஒரு சின்ன பதவி பேரோ கொஞ்சம் பேங்க் பேலன்ஸோ உங்களை எவ்வளவு தூரம் ஆக்கிரமிச்சு அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு என்றாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க எதை இது முற்றிலும் என்னுடையது, இது இழந்தா நான் அழிந்து போவேன் அப்படின்னு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை சற்று தளர்த்தி பாருங்க. அந்த பிடியை தளர்த்தும் போது கிடைக்கும் சுதந்திரமும் அமைதியும் தான் மார்க்கஸ் அரேலியஸ் தன் அகக்கோட்டைக்குள் கண்டடைந்த அதே நிம்மதி. பற்றை விடுங்கள், உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.